கேமராமேன் பெரிய அண்ணன் இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹரி சார் அப்படின்னாலுமே பெரிய அண்ணன் கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆடியோ நாயகன் தேவஸ்ரீ பிரசாத் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோ நான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்ங்க சார். ஏண்டா ஸ்டூடியோவில் பாதி நேரம் இருக்கார், பாதி நேரம் ஜிம்மில் இருக்கார். நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டோட்டல் உடம்புக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க, இவர் ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர், ஆப்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள்ங்க சார். கண்டிப்பாக நீங்கள் விரைவில் கதாநாயகன் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாதி சப்போர்ட்டாக இருக்கிறது கவிஞர். ஸோ விவேகானந்தனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ங்கண்ணே. ஹரி சாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். வழக்கம் போல் அந்த ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஃபாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே ஹரி சார் ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ அவசர பாட்டத்தில் வந்தேன். இன்றைக்கி ஹரி சார் இப்போல்லாம் அந்த ஒய்டு லென்ஸு, ஒய்டு ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்குது. இப்போ ஹரி சார் ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஹரி சார் ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படின்னு நம்ம இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து போகிறாங்க, ஒரு ஃபேமிலி போய் இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு நாள் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம்னா நேராக மும்பை போயிடுறாங்க சார். இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அது இன்னொரு அஸ்டினேட் சொல்லுவார், இல்லை சார் எதுக்கு சார், நேராக ஃப்ளைட்டில் போயிடுவேன் சார். ஃப்ளைட் அப்படி மேலே பறக்குது, இறங்குது சார் மும்பை சார். இன்னொருத்தர் ஆடையாங்க ஹரி சார் ஷாட்டு போடுங்க எப்படிங்க, நேராக மேப்புக்குள்ளே போயிருங்க. ஜல்லுன்னு மேப்புக்குள்ளே கேமரா போச்சு, அங்கே மும்பை. அந்த மாதிரி 48 ஃப்ரேம்ஸு ஃபாஸ்ட்டாக தான் வரும். இந்த ஹெலிகாம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேச தான் கேட்கும். அப்படியே பறக்க விட்டுருவாங்க. அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக நின்று இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் கட்டுனோம்னா ஹெலிகாம் அங்கேயே நிற்கும். இவன் நோண்டி ஆகாத, ஒன்றும் மூவே ஆகாது. அது திரும்பி பார்க்க வரலாமான்னு ஹரி சாரை பார்த்து எல்லாரும் அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் அங்கே எனக்கு ஷூட்டிங்கு, எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்க. விக்ரமணியன் கூட என்னோட காம்பினேஷன் இருந்துச்சு. நானும் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கே தான் இப்படி இருந்தோம்னா நம்ம ஆட்கள் போய் ஹரி சாரை பற்றி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டியூன் ஆகிருப்பாங்க. டெல்லியில் ஹிந்தி கிளம்புறோம் டியூன் ஆகிட்டான், பக்காவாக இருக்கான். ஜல்தே ஜனாகே ஹரி சார் ஷூட்டிங் அப்படின்றான். பைக்கில் ஜல்லுன்னு போகிறேன், 5 மணிக்கே பறந்து போகிறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்க்கு நம்ம சார்பாங்க 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு ஷூட்டிங்கு. அதுக்கு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நம்ம அருவாள் எடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைட் ஆக்ஷன் பண்ணுறாந்தாலே எவ்வளோ கஷ்டம். டப்பக்கண்ணு கொஞ்சம் தப்பாக பயப்படுவோம். ஆனால் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி எவ்வளோ பாதுகாப்பு இருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணை வச்சு நிற்பாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷார்ட் அதில் ஹீரோ சார் காம்பினேஷனில் ஒரு போச்சா கதைக்குள்ள வந்துட்டேன்னா கடவுளே சப்பா எனக்கு நைட்டு ஃபோன் வருமா. ஸோ அப்படி ஒரு ரிஸ்கான ஜாட்டு. அந்த ஜனவரி மாளிகை முன்னாடி ஒரு 150 நம்ம ஆட்களை கூட்டிக் கொண்டு 150 கண்ணை வச்சு இறங்கினா எப்படி இருக்கும். அவங்க கண்ணை எடுத்து ரெடின்றக்குள்ள ஷாட்டு ஓகே, சார் பறந்துட்டார், ரெடி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெல்லியவே கலக்கிட்டாங்க. வழக்கம் போல் இந்த படமும் சாமி 1 எப்படி எவ்வளோ பெரிய கிட்டாச்சோ அதே மாதிரி சாமி 2ம் பெரிய கிட்டாகும். சாமி 3யும் போய் நிற்கணும்னே. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களோட சின்சியாரிட்டி தானே. அது வரவங்க அத்தனை பேருமே கற்றுக்கிட்டே இருப்பாங்கண்ணே. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்தே கூட ஷூட்டிங்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், டியூட்டியில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் இரு. நீ தொழிலுக்கு வந்தேன்னா காலையில் வந்தியா சாயந்தரக்கு இப்படி இரு, நடிச்சு முடிச்சு போகணும். நான் யாரும் கேட்கவே மாட்டேன். அடிக்கடி சார் சொல்கிற வார்த்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். உங்களோட இந்த இளமை, உங்களோட இந்த ஃபாஸ்ட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த ஒரு துளி கூட குறையாது சார். அது எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார், வாழ்த்துக்கள்ங்க சார். நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் பெரிய படங்கள் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும் சார். விக்ரம் அண்ணன் கெச்சில் பண்ணேன், நடிச்சும் படத்தில் வரல. ஒரு 2-3 சீன் தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியும் முன்னாடி இல்லை அப்படின்னு. சார் ப்ரெஸ் மீட்டிங் சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, நான் நடித்து ஓகே அந்த கதைக்கு தேவைப்படலை பரவாயில்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை நம்ம மக்கள் கேட்டப்போ அது கரெக்டாக இல்லை, உண்மைக்கு சூரியசீன் இருந்துச்சு, நான் தான் அதை எடுக்க சொன்னேன், அதுக்கு உண்மைக்கு அது என்னோட தப்பு தான், அது
இந்த இடத்துல நான் சூரியக்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கண்ணே. அண்ணே இந்த பெருந்தன்மையில யாருக்குமே வராதுங்கண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏங்க தேவையிலேருந்து எடுத்தாச்சு, அவ்வளோதான். அதை அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாண்ணே. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை மதித்து அவங்க மனசு கவலைப்படக்கூடாதுன்ட்டு அவ்வளோ பெரிய வார்த்தை அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் சொன்னது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலங்கண்ணே. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் தானே. ஸோ எங்கள் அண்ணன் எண்ணம் போல் வாழ்த்துக்கணுண்ணே, எண்ணம் போல் வாழ்கண்ணே. நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு. பிரபு சார், டெல்லிகணேஷ் சார் சொன்ன மாதிரி சாரு கடமை கலகலப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்நியர் கடமை கலகலப்பு மட்டும் இல்லை, மனமனண்டும் இருக்கும். ஏன்னா எல்லா வழக்கம் போல் அங்கே எல்லா சாப்பாடுமே வந்துடும். எப்படி ஒரு சாப்பாடு தட்டு வந்து காக்காயெல்லாம் மொக்கிது, அதே மாதிரி அண்ணன் வந்துட்டாலும் எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலேருந்து வந்துடும். அது சென்னையிலேருந்து வீட்டிலேருந்து வரும், வெளியூர் வந்து அங்கங்கே இருக்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்கள் கையினால் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னே. சந்தோஷங்கண்ணே. கீர்த்த சுரேஷ் என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தங்கச்சிக்கும் வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் பெரிய மெருகேறிக்கிட்டே இருக்கீங்க. இதில் ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க, வந்து அண்ணன் ஒரு சின்ன பஞ்சு போடுங்க, நீங்களா போட்டுருங்க, நல்லா இருக்கும்னு அப்படின்வாங்க. நானாக போய் சொல்கிற மாதிரி சார்கிட்ட சொல்வேன், சார் பிடிச்சிருந்தா ஓகேன்டுவாங்க. அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் நாளுக்கு நாள் அவங்களுக்கு பெரிய பெரிய படங்களை பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் மேல் நீங்கள் பெருசாக வளரணும். நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம அழகு பார்க்காம வேறு யாரும் அழகு பார்க்க போகிறது. ஸோ தங்கச்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் நச்சிக்கு எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நிறையா பேர் இருக்காங்க. சுகுமா, ரமேஷ்கான் அண்ணன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். செல்வா மாஸ்டர் முன்னாலே ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த ஃபைட் மாஸ்டர் லிங்கில் இருப்பாங்க, இப்போ காமெடியனுக்கு இருக்காங்க ஹரிசார் படத்தில் மட்டும். ஏன்னா காமெடியும் உள்ள ஃபைட் இருக்கும், உள்ள காமெடிக்குள்ளேயும் அடுத்து சட்டை எட்லாம் தவிர்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல ஃபைட் மாஸ்டரு. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னை ஆட வச்சுருக்காங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் என்னை காலை உரைச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதே மாதிரி அண்ணன் அன்பன், எனக்கு அன்பன் எல்லாட்டும் அனுபவம் அசியாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணனுக்கும் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கும் ரொம்ப நன்றி. எந்த ஒரு சினிமாவில் நடக்கிற உட்கார்ந்த இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மூலமாக அப்பப்போ பேசி அனுப்புகிறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் உண்மைக்கே எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் வந்து அதை திருத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். இது வரைக்கும் ஃபன் நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.